ஒருத்தர் மேலே ஏற்கனவே குற்றச்சாட்டு இருக்குது. எப்போ மாற்றுறீங்க? கள்ளச்சாராய சாவுகள் நடந்த பிறகு சட்டம் ஒழுங்கு டிஜிபியை மாற்றுறீங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு சென்னை மாநகர ஆணையரை மாற்றிட்டு அருணை தூக்கி இங்கே போட்டுட்டு டேவிட்சனை ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து தூக்கி திருப்பி லேண்ட் ஆர்டருக்கு போடுறீங்க. கடைசியாக தமிழகத்தில் நடந்த கடலூரில் நடந்த கள்ளச்சாராய சாவு நடந்தபோது இந்த டேவிட்சன் தாங்க எஸ்பியாக இருந்தார். அவரை தூக்கி நீங்கள் லேண்ட் ஆர்டருக்கு போட்டிங்கன்னா நீங்கள் என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க? நான் முதல்வர் தமிழக முதல்வர் அவர்களுக்கு எந்த அதிகாரி எப்படிப்பட்டவர் என்ற ஒரு விபரமும் தெரியாது என்பதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இது ஒரு உதாரணம். இன்றைக்கி வந்துருச்சா என்னென்னா, அந்த நம்ம பேசணும்ல அந்த பாஸ்போர்ட் ஸ்கேமு, அந்த சமயத்தில் காவல்துறை லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இவர் தெரிந்தவர், இவர் எம்பி ஆகிட்டார், கண்டுபிடிச்சாச்சு. மற்றவங்க போனவங்க கிட்டத்தட்ட 75-80 பேர், 200-300 பேருக்கு மேலே இருக்குன்னாங்க. அவங்கெல்லாம் எங்கே போனாங்க, எந்த நாட்டில் இருக்காங்கன்னு தெரியல. ஸோ இவருக்கு இந்த ஏற்கனவே 2/2019 நினைக்கிறேன், அந்த கேஸில் கியூ பிரான்ச் கேஸில் லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த எம்பி கொச்சியில் வந்து இறங்கும்போது மாட்டிக்கிட்டார். அரெஸ்ட் ஆனது 11th. 3 நாள் கழித்து இன்றைய செய்தித்தாளில் இந்த விவரம் வந்திருக்கிறது.